முதல் வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகிப் போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி கொடிக்கொண்டிருக்கும். புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்தெழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். அவருக்கே இன்றும் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 13 தொடக்கம் 17 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வழிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை இந்த காலை பொழுதிலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதிலும் முக்கியமாக இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுவதிலே சந்தோஷப்படுகின்றேன். இன்றைய நற்செய்தி பகுதி எங்கள் எல்லாருக்குமே மிகவும் பரிச்சயமான ஒரு பகுதி. ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கள், மனிதருக்குரியதை மனிதருக்கு கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த வார்த்தைகள் இன்று எனக்கும் உங்களுக்கும் உரியது. எங்களை பார்த்தும் இயேசு அதே வார்த்தைகளை சொல்லுகின்றார். அன்பான மகனே, அன்பான மகளே, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடு, மனிதருக்குரியதை மனிதருக்கு கொடு என்று சொல்லுகின்றார். இப்பொழுது நான் உங்களை பார்த்து கேட்டால், அன்பான சகோதரமே, நீ கடவுளுக்குரியதை கொடுக்கின்றாயா என்று கேட்டால், நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே சொல்லுவீர்கள், ஆம், நாங்கள் கடவுளுக்குரியதை கொடுத்தோம். அது என்னது என்று கேட்டால் சொல்லுவோம், வருடம் ஒரு தடவை நாங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்கின்றோம், கோவிலுக்கு ஒவ்வொரு ஞாயிறும் போகின்றோம், காணிக்கை கொடுக்கின்றோம், திருச்சபையின் தாபரிப்புக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய மாத பணத்தை நாங்கள் கட்டுகின்றோம். ஆகவே ஃபாதர், நாங்கள் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியவை எல்லாவற்றையும் கொடுக்கின்றோம் என்று சொல்லுவோம். அன்பான சகோதரங்களே, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடு என்று சொல்லுவதற்கு முன்னர் இயேசு இன்னொரு சிறிய விஷயத்தை சொல்லுகின்றார். அன்றைக்கு யூதர்கள் எல்லாருமே அதை புரிந்து கொண்டார்கள். இன்றைக்கு நாங்கள் பலர் புரிந்து கொள்ளுவது கிடையாது. இயேசு கேட்கின்றார், செசாருக்குரியது என்னது? இந்த நாணயத்தில் இருக்கின்ற உருவம் யாருடையது?
யாரின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், இந்த நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருக்கின்ற உருவம் செசாரினுடைய உருவம். அப்பொழுது இயேசு சொல்லுவார், அது செசாருக்குரியது, ஏனென்றால் அவன் உருவம் பதிந்திருக்கின்றது, ஆகவே அவனுக்கு கொடுங்கள். இப்பொழுது கடவுளுக்குரியது எது? கடவுளுக்குரியது எது என்று சொன்னால், கடவுளின் உருவம் எங்கே பதிக்கப்பட்டிருக்கின்றதோ அது கடவுளுக்குரியது, அதை கடவுளுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்பான சகோதரங்களே, இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆண்டவர் இயேசுவின் உருவம் பொறிக்கப்பட்டவர்கள்தான் நானும் நீங்களும். எங்களுடைய வாழ்க்கைதான் கடவுளினுடைய உருவம் பொறிக்கப்பட்டது. ஆகவே இன்று கடவுள் சொல்லுகின்றார், உன் வாழ்க்கையை கடவுளுக்கு கொடு. ஏனென்றால் என் உருவம் பொறிக்கப்பட்டது, உன் வாழ்க்கை, நீ எனக்கு சொந்தமானவன், உன்னை எனக்கு தா என்று ஆண்டவர் இயேசு கேட்கின்றார். நான் ஆண்டவர் இயேசுவினுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைக்க ஆயத்தமா? நீங்கள் ஆயத்தமா? கடவுளுக்குரிய என் வாழ்க்கையை நாங்கள் கடவுளுக்கு கொடுப்போம். ஆண்டவர் இயேசுவினுடைய அருளும் ஆசீரும் இன்றைய நாள் முழுவதிலும் நிறைந்திருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன்.